தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். இது பணப்பிரச்சனை அல்ல, இனப்பிரச்சனை என்றும் உறுதி. எந்த பழிச்சொல் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டுத்தர மாட்டோம், விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமன்றத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இது பணப்பிரச்சனை அல்ல, நம் இனப்பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமான வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் சென்னையிலிருந்து அவசரமாக எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி ஆகியோரும் டெல்லிக்கு பயணம். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை சுற்றி பார்த்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. டெல்லியில் 2 நாட்கள் தங்கி ஆலோசனை நடத்தும் எடப்பாடி பழனிசாமி நாளை செய்தியாளர்களிடம் பேசுவதாகவும் பேட்டி. நாளைக்கு கொடுக்குறேன் விடு. நாளைக்கு நாங்கள் எல்லாம் என்னென்ன ஸ்கிரீன் எல்லாம் போகிறதுக்கு வந்ததெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நாளைக்கு நான் கொடுக்குறேன். நாளைக்கு நான் மதியம் தான் போகிறேன். டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அங்கு சந்திப்பவரிடம் கல்வி நிதி, இருமொழிக் கொள்கை பற்றி வலியுறுத்த வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இன்று காலையிலே கூட நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. யாரை சந்திக்க போகிறார் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்திலே இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டணி குறித்து பாஜக தலைமைதான் முடிவு செய்யும் என்று வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாரா என்ற கேள்விக்கும் பதில். எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அங்க யாரை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் தெரிய வரும். அதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இது தொடர்பா நாங்க என்ன சொல்றோம்? அமித்ஷா அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் மேடம். அவரை சந்திக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் டெல்லியில அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே.கே. வாசன் திடீர் சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றிருக்கும் நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசனையா என்றும் எதிர்பார்ப்பு. சென்னை மாநகராட்சியில் காலியாக உள்ள 4 வார்டுகள் மற்றும் 133 நகராட்சி காலி பணியிடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல். காஞ்சிபுரம், வேலூர், நெல்லை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இருக்கும் 315 காலி பணியிடங்களுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை தரமணியில் பாலிடெக்னிக் மாணவி வன்கொடுமை நிர்வாகம் மறைத்ததாக புகார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அமைப்பினர் காவலர்கள் தாக்கியதால் பரபரப்பு. ராமநாதபுரம் மற்றும் பெரம்பலூர் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை பதிலுரையில் அமைச்சர் கே.ஏ. நேரு அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை 5 மாதங்களாக தமிழ்நாட்டிற்கு தரவில்லை என்று மக்களவையில் கனிமொழி குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தை விட அதிக நிதி ஒதுக்கியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் சந்திரசேகர் விளக்கம். The material dues and the payment also around 4,034 crores is pending for past 5 months. And the Chief Minister has also written to the Prime Minister, and we also met the Honorable Minister who kindly said that he will give us the dues as soon as possible, but we're still waiting, sir. When are you going to give us the dues? And it's 5 months delayed, so are you going to give it with interest? ஏப்ரல் 1ஆம் தேதி அமலாக உள்ள சுங்கச்சாவடி கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசை மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் மக்கள் தங்கள் கோரிக்கைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பேருந்து உரிமையாளர்கள் வலியுறுத்தல். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிரான டாஸ்மாக் வழக்கிலிருந்து நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ், என். செந்தில்குமார் விலகல். உயர்நீதிமன்றத்தின் வேறு நீதிபதிகளின் விசாரணைக்கு பட்டியலிடப்படும். நடிகரும் தற்காப்பு கலை ஆசிரியருமான ஹுசைனி காலமானார். இரத்த புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம்.
நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி மற்றும் நெல்லை மாநகராட்சி ஆணையர் சந்தோஷ் ஆகியோர் இடமாற்றம். ராமநாதபுரம் டிஐஜி உள்ளிட்ட மேலும் 8 காவல் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக உள்துறை செயலாளர் உத்தரவு. நாமக்கல் அருகே கோவிந்தம்பாளையம் இடுகாட்டில் 6 மண்டையோடுகள் வைத்து எரிப்பு. போலீசார் பயன்படுத்தும் காலணிகளும் கிடந்த நிலையில் மாந்திரிகம் எதுவும் நடந்ததா என்று விசாரணை. திருநள்ளாறு கோவிலில் வரும் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி இல்லை என்று தேவஸ்தானம் விளக்கம். அடுத்த ஆண்டுதான் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. திருப்பூர் அருகே அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை. பெற்றோர்களின் போராட்டத்தை அடுத்து அரை பார்வையாளரை தனியார் பள்ளி ஆசிரியரை பிடித்து போலீசார் விசாரணை. சொத்துக்களை ஏலம் விட்டு நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாமா? தேவநாதன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணாநகர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் தனது லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 43 சவரன் தங்க நகை மற்றும் 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் காணவில்லை என்று புகார். வங்கி ஊழியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதால் பரபரப்பு. திருத்தணியில் தாய்ப்பால் குடித்த 2 மாத குழந்தை உயிரிழப்பு. தாய்ப்பால் கொடுத்தபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்த பரிதாபம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் நள்ளிரவில் பயிற்சி பெண் மருத்துவர் மீது தாக்குதல். அடையாளம் தெரியாத நபரை கைது செய்ய கோரி பணிப்புறக்கணிப்பு போராட்டம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் பெண் பயிற்சி மருத்துவர் மீது தாக்குதல் நடைபெற்ற விவகாரம். காவல்துறையில் புகார் தரப்பட்டு விசாரணை நடைபெறுவதாக டீன் பேட்டி. நிர்வாகம் சார்பாக காவல்துறைக்கு உரிய வழிமுறைகளின்படி புகார் கடிதம் அளித்துள்ளோம். காவல்துறை நடவடிக்கை எடுத்துக் கொண்டுள்ளது. வாணியம்பாடி அருகே பேருந்தில் +2 மாணவியை ஏறவிடாமல் வெகு தூரம் பேருந்து சென்ற விவகாரம். வீடியோ வெளியான நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநரை சஸ்பெண்ட் செய்து ஆம்பூர் பணிமனை மேலாளர் உத்தரவு. சென்னை துறைமுகத்திற்கு இன்டர்ன்ஷிப் சென்ற MBA மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார். துறைமுக போக்குவரத்து பிரிவு அதிகாரி மீது போலீசார் வழக்கு பதிவு. சென்னையின் பல்வேறு இடங்களில் செயின் பறித்த உத்தரப்பிரதேச கொள்ளையர்கள் 2 பேர் கைது. ரயிலில் வந்து கைவரிசை காட்டிவிட்டு விமானத்தில் தப்பிக்க முயன்றவர்களை விமான நிலையத்தில் தட்டி தூக்கிய காவல்துறை. மதுரையில் நடந்த வீரதீர சூரன் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி. கதாநாயகி துஷாராவுடன் இணைந்து நடனமாடி அசத்திய நடிகர் விக்ரம். நடிகர் சசிகுமார் சிம்ரன் இணைந்து நடித்துள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ். படக்குழு அறிவிப்பு. மகாராஷ்டிர துணை முதலமைச்சரை விமர்சித்த காமெடியன் குணால் கிர்மாவுக்கு சம்மன். இன்று ஆஜராகி விளக்கமளிக்க மும்பை காவலர்கள் உத்தரவு. ஹரியானாவில் கபடி வீரர் தீபக் குடாவை சரமாரியாக தாக்கிய மனைவி. வரதட்சணை புகார் தொடர்பான விசாரணையின் போது அடிதடி. வேலையில்லாத திண்டாட்டத்திற்கு எதிராக டெல்லியில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம். தடுப்புகளின் மீது ஏறி முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கு இடையே தள்ளுமுள்ளு.
இந்தோனேஷியாவில் ராணுவத்திற்கு கூடுதல் அதிகாரம் அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம். தண்ணீரை பீச்சியடித்தும் தடுப்புகளை வைத்தும் போலீசார் கட்டுப்படுத்த முயற்சி. தென்கொரியாவின் சியோல் நகரில் சாலையில் திடீர் பள்ளம். உள்ளே விழுந்து தடுமாறி தப்பிய கார் ஓட்டுநர். டூ வீலரில் சென்றவர் பள்ளத்தில் விழுந்து பரிதாபமாக உயிரிழப்பு. போருக்கு மத்தியில் உக்ரைனிலிருந்து மீட்கப்பட்ட 5 சிங்கங்கள் இங்கிலாந்தின் கென் சரணாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு பராமரிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்த நிலையில் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். கான் யூனிஸ் பகுதியில் குடியிருப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 23 பேர் உயிரிழப்பு. 18வது சீசன் IPL போட்டியை வெற்றியுடன் தொடங்கப் போவது யார்? அகமதாபாத் மைதானத்தில் குஜராத் பஞ்சாப் அணிகள் இன்று வலவரட்சை. சேப்பாக்கத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெறும் CSK RCB போட்டிக்கான டிக்கெட்டுகள் 70 நிமிடங்களில் விற்று தீர்ந்தன. டிக்கெட்டிற்காக 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஆன்லைனில் காத்திருந்தனர். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் மூத்த வீரர் KL ராகுலின் தந்தையானதற்கு கொண்டாட்டம். சக வீரர்கள் ஆடிப்பாடி கொண்டாட்டம். $2,500க்கும் குறைவான சதுரடியில் வீடு கட்ட ஆன்லைன் மூலம் அனுமதி. நகர்ப்புற உள்ளாட்சிகளில் இதுவரை 15,000 பேருக்கு அனுமதி தரப்பட்டிருப்பதாக நகராட்சி நிர்வாக கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். மற்ற பெருநகரங்களுடன் ஒப்பிடுகையில் சென்னையில்தான் சொத்து வரி குறைவாக இருப்பதாக பேரவையில் அமைச்சர் KN நேரு பதில். 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின்படியே வரி உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். திருச்சியில் புதிய மார்க்கெட் அமைக்கப்பட்டாலும் காந்தி மார்க்கெட் இடமாற்றம் செய்யப்படாது என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு பதில். பஞ்சப்பூரில் வணிக மையத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் நகராட்சி கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். சென்னையில் பாஜக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் OPS, TTV தினகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு சம்மன். நாளை மறுநாள் விசாரணைக்கு ஆஜராகும்படி CBCD போலீசார் உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் இருசக்கர வாகனங்களில் சாகசம் செய்து ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள். நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மனம் திருந்தி வீடியோ வெளியிட்டனர். பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் தனமாக நாங்கள் வாகனங்கள் ஓட்டினோம். இனிமேல் யாரும் இது மாதிரி பண்ணக்கூடாது. நாங்கள் வாகனம் ஓட்டினதை நாங்கள் வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டோம். எங்களோட ரீல்ஸ் பார்த்து யாரும் இனிமேல் இது மாதிரி பண்ணக்கூடாது. சாலை விதிகளை மதிப்போம். ஒபே டிராபிக் ரூல்ஸ். தலைக்கவசம் ஊர்க்கவசம். போக்குவரத்து விதிகளை மதிப்போம். சாலை விபத்துகளை தவிர்ப்போம். அமைச்சர் செந்தில் பாலாஜியை சட்டப்பேரவையில் மாப்பிள்ளை என்று குறிப்பிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கருப்பண்ணன் பழக்க தோஷத்தில் அழைத்துவிட்டதாக கூறி பின்னர் சாரி என்றார். ஆனால் 100 கேவிங்கிறது ஒரு 120 கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். அதனால் ஈபிக்கு எந்த லாஸும் இல்லை, மாப்பிள்ளைக்கு தெரியும். அதனால் நான் சாரி அது வாய் வந்துருச்சு, பேசி வாய் வந்துருச்சு, சாரி. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை உக்கடத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்ட புதிய வீடுகளின் பூட்டை உடைத்த மக்கள். 9 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டும் பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்காததால் ஆத்திரம்.
வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி உரிமையாளர்களுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை. கூலி உயர்வு கோரி ஒரு வாரமாக நீடித்து வரும் போராட்டம். பதவி உயர்வு மூலம் டிஎஸ்பியாக நியமிக்கப்பட்டவர்களை ஏடிஎஸ்பியாக நியமிக்க இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கல்லட்டி மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகள் சென்ற காரை துரத்திய யானை. காரை வேகமாக இயக்கி தப்பித்த சுற்றுலா பயணிகள். பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் 4வது படத்தின் படப்பிடிப்பு நாளை தொடங்குகிறது. மமிதா பைஜு நாயகியாக நடிக்கும் படத்திற்கு இசையமைக்கிறார் சஞ்சய் அபயங்கர். திருச்சி திருவள்ளரையில் கோலாகலமாக நடந்த பெருமாள் கோவில் தேரோட்டம். 4 மாட வீதிகளில் வலம் வந்த தேரை பக்தி பரவசத்துடன் ஒன்று கூடி இழுத்த மக்கள். நான்கு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் சரவண பொய்கையில் உற்சாகமாக நீராடிய தெய்வான யானை. யானை தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு தனி அறையில் வைத்து பராமரிக்கப்பட்டு வந்தது. மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. ரம்ஜான் பண்டிகை நெருங்குவதால் வியாபாரம் மேலும் சூடுபிடிக்கும் என்று வியாபாரிகள் நம்பிக்கை. நெல்லை மேலப்பாளையம் சந்தையில் ரம்ஜான் பண்டிகைக்காக கடைகட்டிய ஆடுகளின் விற்பனை. 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி மாட்டுச்சந்தையில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம். ரம்ஜான் பண்டிகை நெருங்குவதால் 3000க்கும் அதிகமான மாடுகள் விற்பனை. தருமபுரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணியின் இரட்டை சிசுக்கள் உயிரிழப்பு. மூச்சு திணறல் ஏற்பட்டு கர்ப்பிணி மயங்கிய நிலையில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. காஞ்சிபுரத்தில் பாதி விலைக்கு இ-பைக் தருவதாக கூறி 1 கோடி ரூபாய் மோசடி என்று புகார். புதிதாக திறக்கப்பட்ட நிறுவனம் மீது 17 பேர் குற்றச்சாட்டு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் சிக்கிய விவகாரம். உச்சநீதிமன்றம் அமைத்த 3 நீதிபதிகள் அடங்கிய குழு சர்ச்சைக்குள்ளானவர் வீட்டில் ஆய்வு.